Hi, hello friends. நான் தாரிக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள டாடா நெக்ஸான் இருக்கு. அந்த டாடா நெக்ஸான் நமக்கு வீடியோக்கு தந்த அசார் நம்ம கூட இருக்காங்க. அசார்ட்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சின்ன வாக் அரவுண்ட் போயிடலாம். அந்த வாக் அரவுண்ட் கூடவே வந்து வண்டியோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாடா நெக்ஸான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2017 தான் லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்து இன்னைய வரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2020 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர்ல 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பழைய நெக்ஸான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லாம் மேலே வந்துச்சு. அந்த ஹெட்லைட்லாம் இப்போ கீழே இறக்கிட்டாங்க. இப்போ இந்த புது ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடியில் வந்து ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஃபாக் லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட லோகோ நியூ லோகோ ஒன்று பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பெரிய ஏர் வெண்ட்டும் இருக்குது. அந்த டாட்டா லோகோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் உங்களுக்கு வந்து 360 கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்டில். அது பார்க்கிங் சென்சார்ஸ். இப்போ வந்து வண்டியோட சைடு வியூலேருந்து பார்க்கலாம். சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து R16 தர்றாங்க. இந்த டீசல் இன்ஜினுக்கு 16 வருது. இந்த விண்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்டர் கிளாஸ் வரைய கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ORVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் ஒன்றும் வருது. பார்த்தீங்கன்னா ORVMக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 கேமரா ஒன்றும் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட கலர்லேயே அப்படியே கொடுத்துட்றாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் கிடையாது, எதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 208 mm தர்றாங்க. அது வந்து பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஏன்னா 200 mm இருந்தாலே இப்போ இந்தியா ரோட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஓகேவா இருக்கும். 208ங்கிறது வந்து மோர் தென் எனஃப். இப்போ வந்து நம்ம வண்டியோட ரியர் சைடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் சைடு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஒன்று வருது. அந்த ஸ்பாய்லருக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பர் வந்து அழகாக டக்கின் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபாகர் பார்த்தீங்கன்னா டிஃபாகரும் பின்னாடி ரியர் சைடு வருது. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்க யூனிக்காக இருக்குது. டாட்டாவோட லோகோவை பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா ஒன்று வருது. நெக்ஸானோட பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் போல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸானோட பேஜிங்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் சென்டரில் வருது. இங்கே வந்து ஒரு ஸ்லிப் பிளேட்டும் வருது. இப்போ இந்த வண்டியோட ரைட் லைன் லெஃப்ட் சைடையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் எடுக்க போகும்போது உள்ள இண்டிகேஷன் லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் தான் வருது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டம்மியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பூட்டையும் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து 382 லிட்டரில் தர்றாங்க. இது நல்ல பூட் ஸ்பேஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி டயர் தர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் தான் தந்திருக்காங்க. ஓரளவு நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து லக்கேஜ்லாம் நிறையா வச்சுக்கலாம். பார்சல் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12 வாட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து வேக்கம் ஏதாவது பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அது நைட்டில் நம்ம ஏதாவது திங்ஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து என்ஜின் பே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்ஜின் பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானட் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. டாட்டாவோட பில்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட வெயிட்டும் பயங்கரமாக இருக்குது. இப்போ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 லிட்டரில் மேனுவல் என்ஜின் தந்திருக்காங்க. இப்போ இந்த பேனட்டோட மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸை கட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வண்டியோட இன்டீரியரை பார்க்கலாம். டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஏறி உட்கார போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டோரோட பேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோக்கான எல்லா சுவிச்சஸுமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. இங்கே டோர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்றாங்க. அது போக வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று இங்கே கீழே கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா வைக்கிறதுக்கான சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஒன்றும் இருக்குது. மேலே ஒரு சின்ன பாக்கெட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்லேயே வந்து கால் அட்டன் பண்ணுறது, காலை கட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ், அதுக்கப்புறம் வாய்ஸ் கமெண்ட்கான சுவிச்சஸ் எல்லாமே இந்த ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் வந்துடுது. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவுக்கான லோகோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. வந்து என்ஜின் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டாட்டாவோட லோகோவே வருது. இந்த ரைட் சைடில் இருக்க சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான எல்லா ஃபங்க்ஷன் சுவிச்சஸுமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்புக்கான சுவிட்ச் ஸ்டாக்ஸும் அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர் ஸ்டாக்ஸும் அதே தான்.
அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.2 இன்ச்சஸில் தராங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபோ டைமண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு 10.2 இன்ச்சஸில் தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசட் சுவிட்சு, அதே மாதிரி ஏசிக்கான சுவிட்சஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஏசிக்கான ஃபேனு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச்சாகவே கொடுத்துருக்காங்க. ரியர் சைடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓரளவு மீடியமாக தான் ஓப்பன் ஆகுது. உள்ளே ஏறி உட்காரும்போது கொஞ்சம் பார்த்து ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தை சப்போர்ட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதுலலாம் எந்த இதுவும் இல்லை. 3 பேர் போகலாம். அதாவது வந்து லீனாக இருக்காங்க அப்படின்னா 3 பேர் போகலாம். ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 2 பேர் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 பேத்துக்கு. ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான வென்ட்ஸும் வந்துடுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்ஸுமே தந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த ஆம் ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சின்ன கப் ஹோல்டர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கப் வச்சுக்கிற அளவுக்கு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இது முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்னென்னு பார்த்தோன்னா ரியர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லேம்ப் கொடுக்கல. அது வந்து இங்கே மிஸ் ஆகுது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் அசாரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட யூசர் ரிவ்யூ அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. நான் மட்டுமே ஒரு 800 கிலோமீட்டர் மேலே ஓட்டியிருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. இதில் வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மோடு வச்சிருக்காங்க. நம்ம இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி, சிட்டியில் ஓட்டுற மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஈகோ ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி பாடி பில்ட்லையோ இல்லை அவங்க சேல்ஸ் பர்சன் இதுலையோ எந்த குறையும் கிடையாது. ஆனால் வண்டி நம்ம டெலிவரி எடுக்கிறீங்கல்ல, இப்போ இந்த டாட்டா வண்டி யார் எடுத்தாலும் டெலிவரி எடுக்கும்போது கண்டிப்பாக பிடிஐ பண்ணிக்கிறீங்க. அது எதுக்காகனா இப்போ இந்த சிஸ்டத்தை பொறுத்தீங்கன்னா நம்ம எடுத்த அன்னைக்குன்னு வந்த இஷ்யூ என்னன்னா சிஸ்டம் நமக்கு அப்டேட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சா டச் வேலை செய்யல. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே இருக்குல்ல, இதுவுமே வந்து சுத்தமாக வேலை செய்யல. எதுவுமே தெரியல. எப்படி சொல்றீங்க? எதுவுமே பிளாங்கா இருக்கு. பிளாங்கா வந்துச்சு. அதை அவங்க செக் பண்ணல. அவங்க எடுத்துட்டு அவங்க ஓட்டி பார்த்தாக்க நான் ஒரு ரைட்டா ஓட்டி பாக்குறேன் வண்டியை பார்த்தா எதுவுமே தெரியல. அப்புறம் கேட்கறேன் சும்மா மிஸ்டேக் இருக்குதான்னு சொன்னாங்க. அப்புறம் வண்டி சரி கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சிஸ்டம் வந்து மாறவே இல்லை. டச்சே ஒர்க் ஆகல சார். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் போட்டு தரோம் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ண அப்போ உடனே கூகுள்ல போய் பார்த்தேன் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி. அதாவது இதுல வந்து இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து 14.1 இருக்கு இப்ப அப்டேட் பண்ணனால. இதுவுமே எப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷோரூம் போயிட்டோம், ஒரு நம்ம டெஸ்ட்டே எடுத்து பார்ப்போம்ல, அடிச்சு பார்த்துட்டு போய் சொன்ன உடனே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தரோம் அப்படின்னாங்க. சாஃப்ட்வேர் போட்டு தரப்பையும் இது வேலை செய்யல. அவங்க சொன்னாங்க சார்ஜ் பின்னை கழட்டிட்டு மாட்டணும், ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினா சரியாயிரும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தா அதுதான் சரியாயிருச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆச்சா சேம் இதே பிரச்சனை வந்து டிஸ்பிளே வேலை செய்யல. இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது என்டர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட இது வந்து வேலை செய்யல. டச் ஒர்க் ஆகும். இன்ஃபர்டைன்மெண்டோட இது வந்து வேலை செய்யல. இப்போ திருப்பி மறுபடியும் கால் பண்ணி கேட்டோம் நீங்கள் மதுரைக்கு போங்க அப்படின்னு. மதுரைக்கு போய் அங்கே போய் போனால் அங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. 14.something ஏதோ ஒன்று நியூ வெர்ஷனு. ஆனால் வண்டி புது வண்டி கொடுக்கும் போதே அவங்க அதை போட்டிருக்காங்க. இதுவே ஒரு டிசப்பாயின்ட். இப்போ நம்ம வந்து எனக்கு நான் பார்த்துட்டேன், அது புதுசாக அப்டேட் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒன்று இப்போ அங்கங்கே சின்ன சின்ன டென்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்கல. புதுசாக காரு வாங்க போகும்போது மெயினாக கண்டிப்பாக பிடிஐ பண்ணிடுங்க. வண்டியை ஓட்டி பாருங்கள், செட்டை ஆன் பண்ணி சாங் கேட்குதா, ஏசி ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். டாட்டா பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லாமே செக் பண்ணிடுங்க, அதான் நல்லது. மற்றபடி வண்டி நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் இன்ஜின்லையோ இல்லை மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மைலேஜ் நல்லா ஒரு எனக்கு வந்து 20 வரையே கிடச்சிச்சு. ஏன்னா 360 கேமரா நல்லா இருந்துச்சு. 360 கேமரா பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது நமக்கு ஆக்சுவலாக ரிவர்ஸ் கியர் போட்டால் ரிவர்ஸில் போயிடுது, ரிவர்ஸோட ஆப்ஷன் தெரியுது. திருப்பி நம்ம ஃப்ரண்ட் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா மாறிடுது. அதே மாதிரி நம்ம டிராஃபிக்கில் நிற்கும் போது யாராவது கிராஸ் ஆகும்போது, ஏன்னா நான் இது வரைக்கும் ஓட்டின வண்டியில் எதுவும் 360 கேமரா இருந்தது கிடையாது, ஒன்லி ரிவர்ஸ் கேமரா பண்ணுது. இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் நேவிகேஷனை கொண்டு வந்துக்கலாம். இதுலையும் பார்த்துக்கலாம், நம்ம ரெண்டுலையுமே பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா. அது இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சாங்கு மாற்றிக்கிறது, அப்புறம் நேவிகேஷனு, அப்புறம் எவ்வளோ மைலேஜ் இந்த இது டிஸ்டன்ஸ் பார்க்குறது, அது இல்லாமல் அந்த லைட் செட்டிங் இதெல்லாம் வந்துடுது. இந்த இதில் எல்லாம் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த இதில் வந்துடுது. அது இல்லாமல் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து வென்டிலேட்டர் சீட்டு. ஃப்ரண்ட் அண்ட் 2 பேர் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் போடாட்டா எல்லாத்துக்குமே இண்டிமேஷன் வந்துடுது. சார் இது வந்து எக்ஸ்பிரஸ் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆகும். இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது எனக்கு. மற்றபடி டோரு, இது பேசஞ்சர் சீட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக, வண்டியை பொறுத்தவரை நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. நம்ம அதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. வண்டி ஒரு 80-100 போய் நம்ம பிரேக் அடிச்சு பார்த்தோம், அந்த இது ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. ஒரு வண்டியை வளைக்கும் போது ஒரு நமக்கு ஒரு உள்ள ரோலிங்லாம் தெரியல, அந்த வகையில் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த வண்டி எடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நல்ல மைலேஜ் கிடைக்குது. இப்போ கூட நம்ம 80-60 போனாலும் 21.21 இதில் காட்டுது. இதில் காட்டுறது இதுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டு போகிறேன்.
இதே ஈகோல போட்டு ஓட்டினா 29 மைலேஜ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் ஈகோல ஓட்டல, பேஸ் ஓட்டலாம் ஓட்டிட்டு இருக்கிறேன். மற்றபடி ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப ஸ்டேபிளா. இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்பீடா போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா டைட் ஆகுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது இல்லாம இந்த லோகோ இருக்குதுல்ல, இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் வரும். அந்த இது வரைக்கும் புதுசா இருக்குது. அது யூனிக்கா பண்ணிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது, யூனிக்கா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யாராவது சீட் பெல்ட் போடல அப்படின்னா நமக்கு அந்த இன்டிமேஷன் வந்து டிஸ்பிளேலே வந்துடுது. அதே மாதிரி இந்த டிஎல்ஆர் லைட் ஒன்று ஃப்ரண்ட்ல எரியும், அது தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதே ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸா இருக்குது. ஒரே ஒரு குறை என்ன, அந்த அடாஸ் கிடையாது. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. மேஜரா என்னென்ன தேவையோ அது எல்லாமே, அதான் அடாஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே வந்துடுது. இவங்க வந்து சர்வீஸை மட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 15 ரூபா வருது. நமக்கு ஆஃபர் போக 14 சில்லரை தான் வந்துச்சு. 7 இயர்ஸா 7 lakhs வெஹிக்கிள் வித் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால 14 சில்லரை தான் வந்துச்சு. அது கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, ஒரு 14-30 இந்த மாதிரி தான் வந்துச்சு நமக்கு அந்த ஆஃபர் போட்டனால. அது இல்லாமல் நம்ம ராம்நாட்டில் தான் எடுத்தோம். ராம்நாடு ஷோரூமில், சியா ஷோரூமில் தான், சீமா மோட்டார்ஸ்னு ஒன்று இருக்குது ராம்நாடு, அங்கே தான் நான் பை பண்ணோம். ஆக்சுவலாக இது என்ன மாடல்? இது வந்து ஃபியர்லெஸ் S+ மாடல். டாப் எண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்புறம் அந்த JPL தான் வராதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ரொம்ப டீட்டெயிலா தெரியல எனக்கு, அவங்களுக்கு தான் தெரியும். ஃபியர்லெஸ் S+. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே டச்ல கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் ஒரு யூனிக்கா இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அதாவது ஏசி கிளைமேட் எல்லாமே, ஏசி ஆன் ஆஃப். அது இல்லாம இன்னொன்று விஷயம் சொல்ல மாட்டேன், இதுல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் வந்துருது, வைப்பரோட ஆட்டோமேட்டிக்ல வந்துருது. இந்த அதே மாதிரி சீட்டு வந்து 40-60 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. இப்போ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கனால இப்போ ஏதாவது ஒரு வண்டி வருது ரோட்டை விட்டு இறக்கணும் அப்படின்னா பயப்படாம நம்ம இறக்கிடலாம். வேகத்தை இப்போ உள்ள வேகத்தெல்லாம் செவரு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதுல ஓட்டுறதுக்கு வந்து பயம் இல்லாம ஓட்டலாம். சொன்ன வண்டி வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அவங்க இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணாங்க. இல்ல எனக்கு இந்த கொடுக்கும் போதே இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கு. அவங்களும் மன உளைச்சல் ஆகிக்க மாட்டாங்க, நம்ம திருப்பி ஒன்னொரு போய் சர்வீஸ் போயிருக்க தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டாங்கன்னா வண்டி உண்மையை சொல்லலாம் பக்காவா இருக்கு. சேஃப்டிக்கு வந்து இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது. இதை வந்து நான் சொல்ல தேவையில்ல, டாடா நெக்ஸானால எல்லாத்துக்குமே தெரியும். அதான் அது இல்லாமல் அந்த 6 ஏர் பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏபிஎஸ் இருக்கு, அப்புறம் கேஷன் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்கு. இதுல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது எப்படின்னா நம்ம யாருக்கு ஸ்பீக்கர் பாட்டு தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டிட்டு போயிருக்க டிரைவருக்கு மட்டும் தேவைன்னா இல்ல ஃப்ரெண்ட்ல எனக்கு மட்டும் வச்சுக்கலாம், இல்ல பேக்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தேவை அப்படின்னா பேக்ல வச்சுக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ல உள்ள 2 பேருக்கு மட்டும் வேணா 2 பேருக்கு, அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு. இப்ப பின்னாடி உள்ளவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளை இருக்க தூங்கிட்டு இருக்கேன், இப்ப நம்ம பாட்டு கேட்டு போனாதான் ஃப்ரெஷ்ஷா போனா நமக்கு மட்டும் வச்சுக்கலாம், பின்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இது அது இல்லாம இல்ல வீடியோ பார்க்கலாம், ஆனா பட் நம்ம பார்க்கிங் பிரேக் என்கேஜ் பண்ணிட்டு தான் வீடியோ மட்டும் பார்க்க முடியும், டிரைவ்ல பார்க்க முடியாது. சாங் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் இதுல உட்காந்துருக்கும் நமக்கு இந்த ஆம்ரெஸ்ட் வந்துருது. அது எனக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஓட்டின வண்டியில அந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் இருந்தது இல்லை. அது கொஞ்சம் நல்லா ஃபீலா இருக்குது. இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா லாங் டிரைவ்லாம் போறப்ப. ரியர் சைடுலாம் உட்காந்துட்டு என்ன மாதிரி சொல்றாங்க, எப்படி இருக்கு தம்பி? இருக்கா தம்பி, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பின்னாடி இருந்துச்சு. ரியர் சைடு எப்படின்னா நம்ம எந்த இப்போ வந்து அண்ணன் வந்து 100 ஸ்பீடில் போயிட்டு இருக்காப்புல, 80 அந்த மாதிரி ஸ்பீடில் போயிருக்காப்புல. போயிட்டு இருக்கும்போது ஷேக்கிங்லாம் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க. 2 பேரும் நம்ம கம்ஃபர்ட் சாஸ் வைக்கிற மாதிரி சின்ன ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதோட சீட் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த ஸ்டேரிங்ல இருக்கிற இந்த லோகோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கையில நம்ம ஹார்ன் அடிக்கிறது இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது என்ன கைரேகை பதியுது, அது ஒரு மைனஸ். நம்ம ஏதாவது ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டனு, பட் அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு, கிளாஸியா இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் டாப் எண்டுக்குனால இந்த இது போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு, நல்ல லெதரைடு ஸ்டேரிங்க்கு. ஸோ அது பிரச்சனை, நம்ம தனியாக போடலை. வண்டியை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்ம அக்சசரிஸ் போடல. ஆமாம், எல்லாமே மேக்ஸிமம் வந்துடுது. நம்ம எதுவும் அக்சசரிஸும் போடலை. போட்டோம்னா அந்த ஃபுட்டு மட்டும் தான் போட்டாங்க. நம்ம பிள்ளைங்கலாம் ஏறதுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு இது மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் வேற எதுவும் பெருசாக போடலை. தெரிஞ்சு இந்த வண்டி எடுத்து கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி கவலைப்படுற அலையிறதுங்கிறதே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. புதுசாக ஒரு வண்டி எடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா புது வண்டி எடுக்கலாம், செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துட்டு போயிடுவேன். டிஸ்பிளேலேயே வந்து ஏர் இது வேறு வந்துடுது, ஏர் ப்ரெஷர் மட்டும் வந்துடுது நமக்கு. அதனால பிரச்சனை இல்லை. அதோட பெரிய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து அந்த 360 கேமரா தான். அதை போட்டிருந்தோம்னா நமக்கு நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ல யாராவது வரும்போது கொள்ளும் போது அந்த அலாரம் அடிக்குது. ஆட் ப்ளூ கிடையாது, அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த வண்டிக்கு ஆட் ப்ளூ கிடையாது, டீசலுக்கு ஒன்லி டீசல் மட்டும் போட்டால் போதும். நீங்களோட ரிவ்யூ போட்டிருப்பீங்க கியா கரன்ஸ், அந்த வண்டிக்கு இருக்கு ஆட் ப்ளூ, ஆனால் இது கிடையாது. அது இல்லாமல் இதை ஒன்று சொல்ல மாட்டேன், நம்ம இண்டிகேட்டர் போடும்போது எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அந்த சைடு வந்து நம்ம 360 கேமரா வந்து ஆன் ஆகும். இதில் இண்டிகேட்டர் போடும்போது மிரர் பார்க்கட்டா பரவாயில்ல, நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது.
இந்த பக்கம் ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டால் லெஃப்ட் சைடு உங்களுக்கு தெரிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிடும். இது ஒரு யூனிக்கான ஃபியூச்சர், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஒரு ஃபியூச்சர்ஸான வண்டி வாங்கினேன், பில்டு குவாலிட்டியோட வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாக வாங்கலாம். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அவங்க நம்ம புதுசாக டாட்டாவில் வண்டி வாங்க போகும்போது நீங்கள் பிடிஐ பண்ணிக்கிறங்க, அது கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். மற்றபடி வண்டி எந்த வகையிலும் குறை கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கோ கம்ஃபர்ட்டோ இல்லை டெக்னாலஜி லெவல்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட பவர் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் இயரில். என்ஜினோட சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினுக்குமே லேசாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, கேபினுக்குள்ளே வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இதில் கொடுத்துருக்குது, 4 சிலிண்டர் என்ஜின் வருது. அதே மாதிரி சோல்டிங்லாம் நமக்கு பெருசாக தெரியல, ஏன்னா டயரோட வித்து வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக ஒயிட்டாக இருக்கிறனால பாடி ரோல் எதுவும் இல்லாமல் ரோட்டில் உள்ள சின்ன சின்ன பள்ளம் மேடு கூட உங்களுக்கு பெருசாக ஃபீல் பண்ண முடியல, உள்ளே வரல, அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம வண்டிக்குள்ளே வரல. அது மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, நம்ம நினச்ச இடத்துல உடனே கட் பண்ண முடியுது. இப்போ இதில் டிரைவிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 டைப் ஆஃப் மோடு கொடுக்குறாங்க. அதில் வந்து சிட்டி மோடு, எக்கோ மோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படிங்கிற மாதிரி 3 டைப் மோடு இருக்குது. நீங்கள் வந்து வெஹிக்கிளை எப்போதுமே ஆன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து சிட்டி மோடில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே தேவையோ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மோடை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ லாங் டிரைவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வெண்டிலேட்டட் இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ மைலேஜ் வேணும், மைலேஜ் எதிர்பார்த்து நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்கோ மோட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ஜினில் வந்து ஒரு தம்மா வரது ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் இந்த எக்கோ மோட் போட்டு ட்ரைவ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டு ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டோடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புல்லிங் தெரியுது, அந்த பவர் நம்மளுக்கே தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது. சிட்டி மோடுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ட்ரைவ் பண்ணும்போது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் பொசிஷனு, ஓவரால் விசிபிலிட்டி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு ஓட்டினாலுமே உங்களுக்கு வந்து கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு வந்து 21 வரையே காட்டுது மைலேஜ். அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனாஃப் தான். ஸ்போர்ட்ஸ் மோடில் 21ங்கிறது வந்து ஒரு நல்ல மைலேஜ். பிரேக் நம்ம எங்கே பண்ணணும், எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்மளால் வந்து டார்கெட் பண்ணி நிறுத்த முடியுது. இந்த டாடா நெக்ஸானை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பேசியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.